ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன். இன்னைக்கு டிஜிட்டல் திண்ணையில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நடந்த ஒரு பரபரப்பான சம்பவத்தோட ஒரு அப்டேட் தான். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட 2வது செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பற்றி தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரங்களில் ஒரே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற ஒரு ரூட்ல தான் ஸ்டார்டிங்லேருந்தே விஜயோட தாவேகா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக விஜய் நடத்தின ஆலோசனை கூட்டங்களில் தாவேகாவோட மூத்த நிர்வாகிகளான புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் பாஜகவை விட்டு அதிமுக விலகிடுச்சு அப்படின்னா அதிமுகவோட இணைஞ்சு ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தான் அதிமுகவை விட நமக்கு ஓட்டு வங்கி அதிகம், விஜய் ஒரே ஒரு வாட்டி மக்களை போய் இப்படி சந்திச்சுட்டு வந்துட்டா போதும், நம்மளோட ஓட்டு வங்கி இன்னும் அதிகமாயிடும், இனி தமிழ்நாட்டில் திமுக விசஸ் தாவேகா அப்படிங்கிற நிலை தான் இருக்குன்னு கொஞ்சம் ஹைலைட்டாகவே சொல்லி வச்சிருந்தார். இன்னொரு பக்கம் பாஜகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இணையணும் அப்படின்னு கண்டினியூவாக அவருக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில் தாவேகாவோட செயற்குழு ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூடும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துனுச்சு. இதனால சென்னை அடுத்த பனையூரில் இருக்கிற தாவேகா தலைமை அலுவலகத்தில் தான் அரசியல் வட்டாரங்களோட அனைத்து கண்களுமே உற்று நோக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்களும் இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முக்கியமான அறிவிப்பு வெளியாக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போட காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தாவேகா செயற்குழு கூட்டம் காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. ஏற்கனவே ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்த அத்தனை பேரோட பல்ஸையும் கொஞ்சம் எகிர வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அதில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே கொஞ்சம் புரிய வந்துச்சு. தாவேகா செயற்குழு கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எந்தெந்த பிரச்சனைகளை முன்வைக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் நிர்வாகிகள்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பேசின விஜய், வீட்டுக்கு ஒருத்தரை கட்சியில் சேர்க்கணும், தெருவுக்கு 2 பேர் நிர்வாகியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்லாம் முன் வச்சார். இதையடுத்து முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற அந்த சிறப்பு தீர்மானத்தை ஒரு பெண் முன்மொழிய 2 பெண்கள் அதை வழிமொழிய கைத்தட்டல்களால் அரங்கமே அதிர்ந்து போணுச்சு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் அதனை முன்மொழிகிறேன். நான் அதனை வழிமொழிகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இந்த 2 சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆமன்க. பனையூர்ல அரங்கமே அதிர்ந்த அதே நேரத்தில் ஒட்டுமொத்த அரசியல் களமும் பயங்கரமா பரபரப்பாயிடுச்சு. அந்த பரபரப்பு இன்னும் அடங்கலன்னு கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வர் வேட்பாளர் தலைவர் விஜய் அப்படிங்கிற அந்த சிறப்பு தீர்மானம் தான் அரசியல் கட்சிகளோட பல கனவுகளை தவிடு பொடியாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2வது தீர்மானத்தை வாசித்தபடியே பேசின விஜய், திமுக பாஜகவோட எப்பவுமே நேரடியாவோ இல்லை மறைமுகமாகவோ கூட்டணியே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொன்னார். தீர்மானம் 2, கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. பொதுவாக பாஜகவோட பேரை அப்பப்போ குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணுற விஜய் இந்த வாட்டி ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவே பாஜகவை சும்மா விளாசி தெளிட்டார். இதுக்கு முன்னாடி விஜய் பேசியிருந்ததெல்லாம் வச்சு என்னைக்காவது ஒரு நாள் பனையூர் காத்து நம்ம பக்கம் வீசாமலா போயிடும் அப்படின்னு வழி மேலே வெளி வச்சு காத்திருந்த பாஜகவுக்கு தான் இது ஒரு அப்செட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தாவேகாவோட இந்த தீர்மானங்கள்னால ரொம்பவே அப்செட் ஆகியிருக்கிறது பாஜகவை தாண்டி அதிமுக தானா. இது சம்பந்தமாக அதிமுகவோட மூத்த தலைவர்கள்ட்ட நம்ம விசாரிச்சப்போ, எப்படியும் பாஜக தலைமையிலான கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்துலையாவது கழுண்டு வந்துடுவார், அப்போ விஜயோட தாவேகாவோட இணைஞ்சி ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருவோம், 2026 தேர்தலில் ஒரு சரித்திரம் படைச்சிருவோம் அப்படின்னு மலை மாதிரி நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். அந்த நம்பிக்கை இன்னைக்கு மண்ணோட மண்ணாக போயிடுச்சு, இப்படி தான் நாங்கள் புலம்ப முடியும் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க.
அதே நேரத்தில் திமுகவோட மூத்த தலைவர்கள்லாம் ஆகா தீர்மானம்லாம் இதில் தீர்மானம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதிமுக தாவேக இணைஞ்சி கூட்டணி அமைச்சிருந்தா தேர்தல்களும் இறுதி நேரங்களில் ரொம்பவே கடுமையாக இருந்திருக்கும். திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய டஃப்பை கொடுத்துருக்கோம் அந்த கூட்டணி. இப்போ விஜய் ரொம்ப தெள்ள தெளிவாக நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்தது அதிமுகவுடனான கூட்டணி கதவை படார்னு சாத்திட்டாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தாவேக நிர்வாகிகளும் இப்போ தலைவர் ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு, இனி இறங்கி ஆடி கப்பை பிகிலுகிட்ட கொடுக்கறதா நம்ம வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு ரொம்பவே மெனக்கெட்ட சில தாவேக தலைமை நிர்வாகிகள் அப்செட்டில் இருக்காங்களாம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.